அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடை கோரி உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் நீதிமன்ற வழக்குக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கட்சியின் பெயர், சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் ராமதாஸ். வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி வடிவேல் ராமணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். தற்போது ராமதாஸின் வழக்குக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். பதில் மனு தாக்கல் செய்ய பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவை தொடர்பாக மோதல் முற்றிவரும் நிலையில் இது தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை நாடியிருந்தார் ராமதாஸ். தற்போது அந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கட்சியின் பெயர், சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் ராமதாஸ். இந்த வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி வடிவேல் ராமணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.